ஆண்டவருடைய அபிஷேகம் சிம்சோன் மேல இறங்குது. அப்போ சிம்சோன் மேல இருக்கும்போது சுற்றி அவனுக்கு எதிர்க்கிற சக்திகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இவனுடைய சரீரத்தில் எதனால கட்டி இருக்கிறாங்கன்னா கயிறுகளினால கட்டி இருக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கயிறை கட்டுகிறதுக்கு சம்மதிச்சது யார் அப்படின்னா இந்த சிம்சோன் தான் சம்மதித்திருந்தான். இவனுடைய சம்மதத்தோடு கட்டப்பட்ட கயிறுகள். நம்முடைய ஆண்டவருக்கு பவர் இருக்குது, நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. ஒன்று, நமக்கு நம்முடைய நாலேஜே இல்லாம கட்டுகிற கட்டுகள், உங்களுடைய விருப்பமே இல்லாம, உங்களுடைய நாலேஜே இல்லாம, அதற்கு நீங்க எந்த விதத்திலும் காரணம் இல்லாமல் இருக்கலாம். அது உங்களுடைய முன்னோர்களினாலே கட்டப்பட்ட கட்டா இருக்கலாம், அது ஏதோ ஒரு சாப கட்டா இருக்கலாம், அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா நீங்க அதனுடைய தீமையை அனுபவிக்கிறீங்க, அதனுடைய வேதனையை அனுபவிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு கட்டு உங்களுக்கு வரலாம். இன்னொரு கட்டு என்ன கட்டு அப்படின்னா நானே அனுமதிச்சதுனால உண்டான கட்டு. என்னுடைய மிஸ்டேக்குனால, என்னுடைய தவறுனால நானே ஒரு காரியத்தை செஞ்சு அந்த கட்டுக்கு உள்ளாகி இந்த மாதிரி 2 கட்டுகளை சுமந்துட்டு இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆண்டவருடைய வல்லமை எனக்கு தெரியாம கட்டின கட்டுகளை மட்டும் உடைக்கிறது கர்த்தருடைய வல்லமை இல்லை. கர்த்தருடைய வல்லமை எனக்கு தெரிந்து நான் அனுமதித்து என்னுடைய இஷ்டத்தோடு கட்டப்பட்டிருந்த கட்டுகளினால நான் இப்ப வேதனைப்படுகிறவனா இருந்தாலும் அந்த கட்டுகளையும் அவிழ்க்கிறதற்கு கர்த்தருடைய அபிஷேகத்தினால முடியும், ஆண்டவருடைய மகிமையினால முடியும்.